நாகார்ஜுன வந்து 100 பாஷா மாதிரி இருக்குன்னு சொன்னபோது என்ன ஆகுதுன்னா அப்ப அவருக்கும் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் அவர் கேள்வி கேட்கறாங்க. ஆமா இப்ப எல்லாம் அதுதான் 100 பாஷா 100 பாஷா எங்கப்பா ஒரு பாஷா காமில நீ பாஷா படமே பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல. இது தேவையில்லாத வேலை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். அந்த படத்துடைய உண்மையான சிச்சுவேஷனே தெரியாம நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். நாகார்ஜுன வந்து 100 பாஷா மாதிரி இருக்குன்னு சொன்னபோது என்ன ஆகுதுன்னா அப்ப அவருக்கும் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் அவர் கேள்வி கேட்கறாங்க. ஆமா இப்ப எல்லாம் அதுதான் 100 பாஷா 100 பாஷா எங்கப்பா ஒரு பாஷா காமில நீ பாஷா படமே பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல. இது தேவையில்லாத வேலை. இப்போ இதே டெம்ப்ளேட் வந்து விக்ரம்ல இருந்ததா இல்லையா? பல நடிகர்கள் இருந்தாங்க. கடைசியில வந்து ரோலெக்ஸா சூர்யா சார் வராரு, எல்லாமே கூஸ் பம்ப் கொடுத்ததா இல்லையா? சோ டெம்ப்ளேட்ல தப்பு இல்ல, ஸ்கிரீன் பிளே தான் பிரச்சனை. ஸ்ருதி ஹாசனுக்கு ஏன் ரஜினி சார் பிடிக்கல? இதுக்குடா இவ்வளவு பெரிய எம்பையர் வச்சிருக்கு, எதுக்கு சேர் வேணுமா ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு? ஒரு பேரல்ல போட்டுலாம் இல்ல பணத்தை புதைச்சிடலாம் இல்ல, எதுக்கு இவ்வளவு தொலை பண்றாங்கன்ற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். நெகட்டிவ் பிஆர்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா படங்களுக்கு? பாசிட்டிவா வரும்போது மட்டும் நம்ம வந்து நல்ல பிஆர் ஒர்க் பண்ணது, நல்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும்போது நெகட்டிவ் பிஆர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்ப பணம் கொடுத்தாதான் ரிவ்யூ பண்ணுன்ற எண்ணம் எல்லாம் போயிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிவ்யூல ஆனஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆனஸ்டா அவங்க பேசும்போது they are reflecting what the audience are saying. அமீர் கான் ஓப்பனா சொல்றாரு ஐ மேட் a mistake இந்த அந்த படத்துல. அப்படியே சொல்றாரு நான் வந்து ரீமேக் ஒன்று பண்ணேன், தப்பா பண்ணிட்டேன், பெரிய லெவலில் மாட்டிக்கிட்டேன் ஓப்பனா சொல்றாருல்ல. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு படம் மிஸ் ஆகும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஓகே, எவ்ரிபடி வில் ஜஸ்ட் மூவ் ஆன். ஒரு ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடும். லோகேஷ் மட்டும் சொல்ல, பல இயக்குநர்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ஒரு சைடுல படம் எடுக்கிறாங்க. அவங்க மட்டுமே கதை எழுதி அவங்க மட்டுமே டெவலப் பண்ணி ஃபீட்பேக் எடுத்துக்காம படம் எடுத்த பிறகு டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணுங்க. அமீர் கான் அவர்கள் வந்து டெஸ்ட் ஸ்கிரீனிங் எல்லா படத்துக்கும் பண்ணுவார். நான் டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல அவர் கூட பார்த்திருக்கேன். அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல அமீர் கான் என்ன பண்ணுவாரு, பக்கத்து ஆள்ல உட்கார்ந்திருப்பாரு, இங்க வந்து கேமரால வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவர் கேமரா பார்த்துட்டே இருப்பாரு. இதே படத்தை வந்து ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல ஒரு 100 பேருக்கு இல்ல 50 பேர் காமிச்சிருந்தாலே இவ்வளவு கேள்விகள் வந்திருக்காது. மகாராஜா இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய ஐகானிக் படமா இருந்தது இல்ல, அந்த படம் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50 ஸ்கிரீனிங் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் படத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரிஜினல் காரணமா மக்கள் மத்தியில என்ன பார்க்கப்படுதுன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உண்டுபடுத்திட்டாரு. அதாவது இப்ப வந்து இந்த படம் வருதா, எல்சியூ இருக்குமா, என்ன ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியிலே அவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நம்ம எதிர்பார்த்த விஷயம் அந்த ஸ்க்ரீன்ல இல்லையோ. இப்போ வந்து அமீர் கான் சார் வராரு அப்படின்னா அவருக்கான ஒரு பெரிய விஷயம் எதிர்பார்த்திருப்போம் இல்லையா, அந்த விஷயங்கள் இல்லை. ஸோ வாட் கேன் பி டன் அப்படின்றதான். இப்போ ஜெயிலரோட டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணாங்களா? இந்த மோனிகா சாங்கா இருக்கட்டும், மல்டி ஸ்டார் கேஸ்டிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா ஃபாலோ பண்ணது இங்க ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வாட் கேன் பி டன்? இல்ல இப்போ வந்து அவர் ஒரு டெம்ப்ளேட்டா ஃபாலோ பண்ணி அவர் பண்ணிட்டாரு. ஆனா அது எல்லாமே கரெக்டான ஸ்கிரீன் பிளே தான் ஒர்க் ஆயிருக்கும். இப்போ இதே டெம்ப்ளேட் வந்து விக்ரம்ல இருந்ததா இல்லையா? பல நடிகர்கள் இருந்தாங்க. கடைசியில வந்து ரோலெக்ஸா சூர்யா சார் வராரு, எல்லாமே கூஸ் பம்ப் கொடுத்ததா இல்லையா? சோ டெம்ப்ளேட்ல தப்பு இல்ல, ஸ்கிரீன் பிளே தான் பிரச்சனை. ஸ்கிரீன் பிளேல கேள்விகள் கேட்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணதான் தப்பு. எல்லாத்துக்கும் ஒரு கதைக்கு ஒரு காரணம் வேணும்ல. நீங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஸ்ருதி ஹாசனுக்கு ஏன் ரஜினி சார் பிடிக்கல, ஏன் வெளில போ சொல்றாங்கன்ற கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல வச்சுங்களேன், அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. ஒரு சேரை வச்சுட்டு எரிக்கிற, எதுக்குடா இவ்வளவு பெரிய எம்பையர் வச்சிருக்கு, எதுக்கு சேர் வேணுமா ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு? ஒரு பேரல்ல போட்டுலாம் இல்ல பணத்தை புதைச்சிடலாம் இல்ல, எதுக்கு இவ்வளவு தொலை பண்றாங்கன்ற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். கடைசியில வில்லன் ஏன் இப்படி வராரு, இவர் ஏன் இது பண்ணாரு, அவர் ஏன் இது பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பதிலே இல்லை. அப்ப பதிலே இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து if you are expecting audience to understand, audience are not going to accept it. Audience going to say நான் படம் முழுமையான படத்தை பார்க்க வந்தேன், இதுக்கு இவ்வளவு கேள்விகளோட ஒரு படத்தை நீ கொடுத்தா நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. So the audience are very very clear, they are demanding answers because they spend money. நான் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு என் டைமை கொடுத்துருக்கேன், என் பணத்தை கொடுத்துருக்கேன், எனக்கு பதில் சொல்லு அப்படின்றாங்களே. அந்த பதில் என்பது ஒரு கேள்வி வந்து ஃபிலிம் மேக்கருக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். இதை வந்து அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டிங் குழுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ என்னன்னா பல படங்கள் வந்து ரைட்டர் என்பது அவர் மட்டுமே எழுதுறாரு, ஒரு டைரக்டர் அவர் மட்டுமே எழுதுறாரு, அட் பெஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு அவங்க எழுதி முடிச்சிடுறாங்க. ஒரு குழு என்பது அசிஸ்டன்ஸ் குழு கிடையாது, ரைட்டர் என்பது ஈக்குவலான ஒரு ரைட்டர்ஸ் குழு இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா குழுவோ இல்லை ஈவிஎம் பட இலாக்கா குழுவோ எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க. அதாவது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஒன்னா இருப்பாங்க ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்ல. அவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு கதையை வந்து ஒரு ரைட்டர் பிரசன்ட் பண்ணும்போது 1008 லூப்ல கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாம்பவான், அவங்க வந்து அனுபவம் எக்ஸ்பர்ட்ஸ், அசிஸ்டன்ஸ் கிடையாது. they have no fear of him. அவர் சொல்றவர் மேல ஃபியரே இருக்காது. அவங்க வந்து ஜாம்பவானா கேள்வி கேட்பாங்க, இது எப்படி அது எப்படி இது எப்படி கேட்டானா இவர் பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா இன்னும் ப்ரிப்பேர் ஆவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி கதையை நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட்டோட உட்காந்துட்டு, ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் அகைன் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர், உங்க அசிஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அசிஸ்டன்ஸோட எண்ணம் எப்படி இருக்கும்,
நம்ம பாஸ் எப்படியாவது ஹாப்பி பண்ணணும். பாஸ்க்கு வந்து சார் சூப்பரா இருக்கு சார், இந்த சீன் சூப்பர் சார், இது ஒர்க் ஆயிடும் சார், இது ஃபயர் சார், இது தெரியும் சார் அப்படின்டுவாங்க. இந்த ஆடியன்ஸ் பார்வையில இருக்க கேள்விகளை அங்க யாராவது கேட்டிருந்தா இந்த கேள்விக்கெல்லாம் அப்பயே பதில் வந்து ஆமா அப்பயே அவர் ரைட்டரா அவர் பதில் கொடுத்துருப்பாரு. அவர் அதுக்கு உடனே வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாரு, இல்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு. இப்போ எதுவுமே கொடுக்காத காரணம் ஒரு ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல. இது இவருக்கு மட்டும் நான் சொல்ல, லோகேஷ் மட்டும் சொல்ல, பல இயக்குநர்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ஒன் சைடில் படம் எடுக்கிறாங்க. அவங்க மட்டுமே கதை எழுதி அவங்க மட்டுமே டெவலப் பண்ணி ஃபீட்பேக் எடுத்துக்காம, அதாவது ஈக்குவலான ஆளுங்கிட்ட ஃபீட்பேக் எடுக்கிறது, அசிஸ்டன்ஸ் கிட்ட எடுக்கிறது ஃபீட்பேக் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுதான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஒரு டீம் ஈக்குவலான ஸ்கிரிப்ட் ஐடியா இருக்கிற ஒரு டீமோட உட்காந்துட்டு கான்ஃபிடென்ஷியலாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூஷனை கொடுத்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது கூட போகும்போது the chances of failure is less. I'm not saying there is no failure chance. Chances of failure is very less. பட் அது இல்லாம நான் யாருமே இன்வால்வ் பண்ண மாட்டேன், நான் மட்டுமே ஒரு படத்தை பண்ணுவேன், அந்த படத்தை நான் மட்டுமே எழுதுவேன், என் கூட ஒரு டயலாக் ரைட்டர் வச்சுப்பேன், நான் ஒரு படத்தை கொடுத்துருவேன், அந்த படம் சூப்பரா வந்துடும்னா சம்டைம் இட் மே ஒர்க், பட் மெனி டைம்ஸ் இட் நாட் ஒர்க். ஏன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து திங்க் பண்ணது எல்லாமே லாஜிக்கலா நினைக்கிறீங்க, ஆனா ஆடியன்ஸ் வந்து நிறைய கேள்விகள் அங்கே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இது ஒரு சைட்ல கதை டெவலப்மெண்ட். அது பிறகு படம் எடுத்த பிறகு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய படம் எடுக்கும்போது டெஸ்ட் ஸ்கிரீனிங் கான்ஃபிடென்ஷியலா ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் வச்சு நீங்க டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணீங்கன்னா, அந்த காலகட்டத்திலேருந்து இருக்கு. அந்த காலத்தில் ஜெமினி ஸ்டுடியோஸ் திரு எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வந்து படத்தை எடுத்த உடனே அவங்க என்டையர் டீம் 100 பேர் போட்டு காமிப்பாரு. அவங்க எல்லாம் ஓட் பண்ணணும். எஸ்.எஸ். வாசன் அவர்கள் என்னன்னா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு, நீங்க எழுதி படத்துல என்னென்ன பிடிக்கல பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கலன்னு எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டு போயிடணும். இப்போ எஸ்.எஸ். வாசன் அவர்களும் அவங்களுடைய டீம் உட்காந்துட்டு டைரக்டர் எல்லாம் உட்காருவாங்க, படிப்பாங்க, அவ்வளோ கிழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பேரும் இல்லைல்ல, அவங்க இஷ்டத்துக்கு படத்தினுடைய ஆனஸ்டான ஒப்பீனியனை அதில் எழுதிடுவாங்க. இப்போ இவங்க திருப்பி உட்காந்து ரீஎடிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரீஎடிட் பண்ணுவாங்க, டப் பண்ணுவாங்க, திருப்பி எடிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 100 பேர் தான் ஆடியன்ஸ். அவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் தெரியாது, என்ன படமே தெரியாது. அவங்க ஒரு படத்தை படமாக பார்க்குறாங்க, அவங்க ஒப்பீனியனை ஓப்பனாக எழுதிட்டாங்க. இப்போ அந்த ஒப்பீனியன் தானே பப்ளிக் வரப்போகுது. இப்போ அந்த ஒப்பீனியன் எடுத்துட்டு ஜெமினி வாசன் அவர்கள் என்ன பண்ணுவார், கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணி அதை ஒரு சிறப்பான படமாக மாற்றி ஒரு அழகான படமாக திருப்பி வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி திருப்பி அந்த 100 பேர் படம் காமிப்பாங்க. இப்போ அந்த 100 பேர்கிட்ட என்ன கேட்பாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க, திருப்பி வந்துட்டு ஏன் பாருங்கன்னா நாங்கள் இதை பெட்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு எல்லா கேள்விகளும் பதில் வந்திருக்கா இல்லையானும் போது இப்போ அந்த 100 பேர் சார் ஓவராலாக நல்லா தான் சார் இருக்கு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படத்தை மொத்தமாக மாற்ற முடியாது. can be பெட்டர் நீங்க பெட்டரா பண்ண முடியும், நீங்க சூப்பரா மாத்திர முடியாது. ஏன்னா ஏற்கனவே கதை தப்பா போயிடுச்சு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நீங்க எடுத்துக்கொண்ட திரைக்கதையே தப்பான ஒரு திரைக்கதைனா உங்களால எந்த விதத்திலும் காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரு பெட்டரான படமா இருக்கும், வேர்ஸ்டான படமா இருக்கு. அப்போ ஒரு பெட்டரான படமா மாத்துறதுக்கு இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், படத்தை நீங்க 2 மாசம் முன்னாடி ரெடி பண்ணணும், 3 மாசம் முன்னாடி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி கான்ஃபிடென்ஷியலாக டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணோம். அமீர் கான் அவர்கள் வந்து டெஸ்ட் ஸ்க்ரீனிங் எல்லா படத்துக்கும் பண்ணுவார். நான் ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீனில் கூட இருந்திருக்கேன், நான் டெஸ்ட் ஸ்க்ரீனில் அவர் கூட பார்த்துருக்கேன். அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் அமீர் கான் என்ன பண்ணுவார், பக்கத்து ஆளில் உட்காந்துருப்பாரு, இங்கே வந்து கேமராவில் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவர் கேமரா பார்த்துட்டே இருப்பார். ரியாக்ஷன்ஸ் தான், எந்த சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, படம் பார்த்துட்டே இருக்கும், ரியாக்ஷன் என்ன வந்துட்டே இருக்கும் பக்கத்து ஹாலில். அதாவது இந்த ஒரு ஹால் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஸ்க்ரீனிங் போயிட்டே இருக்கும். இந்த 100 பேரும் வந்து அவங்க என்ன படம் பார்க்க வராங்கன்னு தெரியாது, அமீர் கான் இருக்காரும் தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு படம் பார்க்க போறீங்க வாங்கன்னுவாங்க. அவங்க எக்ஸைட்டடா ஒரு புது படம் பார்க்க போறோம்னு வந்து நிப்பாங்க 100 பேர். திடீர்னு உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து இந்த படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸைட்டடா இருக்கும். இப்ப படம் பார்ப்பீங்க, படம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை நான் கான்ஃபிடென்ஷியலா இந்த படத்தை பார்க்க வச்சிருக்க காரணம் ஆனஸ்டா உங்க ஒப்பீனியனை எழுதி வச்சிருங்க, நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை, எழுதி கொடுங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் எழுதி கொடுத்துருவாங்க, எழுதி பாக்ஸ்ல போட்ட பிறகு இப்போ நீங்க சொல்லுங்க. ஏன்னா பயப்படுவாங்க சில பேர், ஓப்பனா சொல்லுவாங்க, கான்சியஸ் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க எழுதும்போது கான்சியஸ் ஆக மாட்டாங்க, எழுதும்போது ஆனஸ்டா எழுதிடுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட கேட்கறது ஆனஸ்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த படம் நாளைக்கு நீங்களும் பொறுப்பு, இது சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நல்லா இல்லைன்னா நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வரும்போது எல்லாரும் பொறுப்பு எடுத்துட்டு இதெல்லாம் தப்பா இருந்து சார், இதெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க எழுதிட்டா வச்சிங்களேன். இப்போ உங்களுக்கு 100 பேரோட ஒப்பீனியன் கிடைக்குது. ஓகே, அப்போ ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங் மூலமா இதே படத்தை வந்து ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல ஒரு 100 பேருக்கு இல்ல 50 பேர் காமிச்சிருந்தாலே இவ்வளோ கேள்விகள் வந்திருக்காது. இந்த 50 பேரே வந்து பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்க பதிலுக்கு ரெடி பண்ணிருப்பீங்க. அந்த பதில வந்து வாய்ஸ் ஓவர் மூலமா பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு சீனை ரீஷூட் பண்ணிருக்கலாம், இல்ல சீனை கட் பண்ணிருக்கலாம், எடிட் மாத்திருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற படத்தை விட பெட்டரான படமா, அதை தான் சொல்ல வரேன், பெட்டரான படமா நம்ம கொண்டு வர முடியும். இது இந்த படத்துக்கு நான் சொல்ல, எல்லா படத்துக்குமே ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மீறி ஒரு படத்தை காப்பாற்ற கூட போக முடியும். என்ன காரணம்னா சில படங்கள் காப்பாற்றவே முடியாது. அது அமீர் கானே சொன்னார். அவருடைய லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் சித்தார ஜமீன் பேர்ல, அதுக்கு முன்னாடி படத்தை டெஸ்ட் ஸ்கிரீன் பண்ணும்போது எல்லாம் சொல்லிட்டாங்களாம் காப்பாற்றவே முடியாது இந்த படத்தை. அவர் வேற வழி இல்லை, சரி எடுத்தாச்சு இல்லை ரிலீஸ் பண்ணிடும். அப்போ அந்த படத்தோட ப்ரொமோஷனை வேற மாதிரி பண்றாரு, சட்டிலா பண்றாரு.
எதிர்பார்ப்பை பெருசா கூட்டிட வேணாம், எனக்கு தெரியுது இந்த படம் அந்த எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனையாவே பிரச்சனையா இருக்கு. மாறுது. என்ன ஆமா. பிகாஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம் ஓகே வித்தவுட் ஈவன் நோயிங் தி ஃபேக்ட். அதாவது அந்த படத்துடைய உண்மையான சிச்சுவேஷனே தெரியாம நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தோட டீம்ல இருந்தே அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வரப்ப ஆடியன்ஸ் கிட்ட அந்த மாதிரி இன்னும் பூஸ்ட் பண்ணிடுறாங்க அதான் அவங்க இப்ப expectation. நாகார்ஜுன வந்து 100 பாஷா மாதிரி இருக்குன்னு சொன்னபோது என்ன ஆகுதுன்னா, அப்ப அவருக்கும் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் அவர் கேள்வி கேட்கறாங்க, ஆமா இப்ப எல்லாம் அதுதான் 100 பாஷா எங்க 100 அந்த பாஷா ஒரு எங்கப்பா, ஒரு பாஷா காமியில நீ பாஷா படமே பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல. இது தேவையில்லாத வேலை. இப்ப நாயகனை அடுத்த கட்டம் கொண்டு போற மாதிரி நான் வந்து தக்லை பண்ண போறேன்னு சொல்லும்போது மாற்றீங்க. ஆமா எங்கேயா நாயகன் எங்கேயா இருக்கு இந்த படத்துலன்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. இப்போ ஒன்னொன்னு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு விஷயமே ஒரு இயக்குனரும் ஏதோ ஒரு வகையில ப்ரொமோஷனுக்காக சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு எதிராக பூமராங்கா மாறதுக்கு காரணமே இதுதான். ஓகே நீங்க எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி அது பிறகு படமா எடுத்த பிறகு எல்லாரும் ஒரு 50 பேர் நீங்க வெளியால் கூட வேண்டாம், படத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ், சினிமா ரசிக்கிற ஒர்க்கர்ஸ், ஓகே சினிமா பாக்குறவங்களா இருக்கணும். சினிமா பார்க்காத வந்து சினிமா பார்க்க மாட்டான். அவன் நிறைய பேர் சினிமா பாக்குற ஆளுங்களே கிடையாது. படத்தை வந்து நேசிச்சு பாக்குறாங்கல்ல, ஆமா அதாவது ரெகுலர் நான் சொல்ற ஃபிலிம் பஃப் பண்ணுவாங்க. எஸ் அவர் வந்து தொடர்ந்து படம் பாக்குறவங்க. அந்த 50 பேர் உங்க டீம்ல இருந்து ஒரு 100 200 பேர் உங்க அசிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு 100 பேர் படத்துல பணியாற்றணும், 500 பேர் இருப்பாங்க. அவங்க 500 பேர்ல ஒரு 100 பேரை கொண்டு வந்து நான் கான்ஃபிடென்ஷியலா படம் காமிக்கிறேன், நீ இந்த இது வந்து ஒப்பீனியன் வந்து எழுதி கொடுத்துட்டு போ, இல்ல அது பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலே அவங்களே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆமா இப்ப அவங்க தானே கேட்கறாங்க, Yes. வெளியில வந்து கேட்கறாங்கல்ல. தக்லைஃபா இருந்தாலும் சரி, குபேரா இருந்தாலும் சரி, அவங்க பல பேர் கேள்வி கேட்கறது வந்து என்ன காரணம்னா அவங்க எதிர்பார்த்தது வராத போது கேள்வி கேட்கறாங்க. அந்த ரெண்டுத்தையுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் இஃப் அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல படம் எடுக்கிறவங்க வந்து ஓரளவு லார்ஜர் ஆடியன்ஸ் இன்வால்வ் பண்ணாலே போறோம். கான்ஃபிடென்ஷியலா தான், நீங்க பப்ளிக்கா கூப்பிட்டு படம் காமிக்க முடியாது, ஊரெல்லாம் கூப்பிட்டு காமிக்க முடியாது. ஒரு கான்ஃபிடென்ஷியல் டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அந்த ஒப்பீனியன் எடுத்துட்டு கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு அடுத்த கட்டம் கொண்டு போனீங்கன்னா சூப்பர் டூப்பரா வரும். இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது ஆமா. நீங்க சொல்றப்ப. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க படைப்பை வந்து வைக்கிறப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வைக்கிறப்ப பெட்டரா கண்டிப்பா கொடுக்க நீங்க முடியும். மகாராஜா அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய ஐகானிக் படமா இருந்தது இல்ல, அந்த படம் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50 தடவை ஸ்கிரீனிங் ஆச்சு. ஓகே 50 டைம் ஸ்கிரீனிங் பண்ணாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் படத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒருத்தர் ஒன்று தான் சொல்லியிருப்பாங்களே, டக்குன்னு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்க எதுவுமே டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணல, உலகத்துக்கு காமிக்கவே இல்லை, எந்த ஒப்பீனியனும் வாங்கல, நீங்க ரிலீஸ் பண்ணும்போது பிளாங்கா ரிலீஸ் பண்றீங்க. அதாவது எதுவுமே தெரியாம ஒரு நம்பிக்கையில் ரிலீஸ் பண்றீங்கல்ல, அங்கதான் மாட்டுறீங்க. ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் த பீப்புள் ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்செட் ஆகிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்லி யூ ஆர் நாட் ஈவன் ஸ்கிரீன் டு எனிபடி. வெளி உலகத்துக்கு ஸ்கிரீன் பண்ணணும். ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 2 மாசம் முன்னாடி ஸ்கிரீன் பண்ணதான் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் பெரிய படங்கள் பண்ணுவாங்களாம் தெரியாது, பெரிய இயக்குனர்கள்லாம் பெரிய நம்பிக்கையில படம் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க காமிப்புலாம் தெரியாது. சிறுமட்ட மீடியம் பட்ஜெட் படங்களை வந்து டெஸ்ட் ஸ்கிரீனிங் நிறைய பண்ணி ஃபீட்பேக் எடுத்து மாற்றி எவ்வளவு முடியுமோ மெனக்கிட்டு அந்த படத்தை பெட்டர் பண்ணது ட்ரை பண்ணோம். நான் வந்து பெட்டர் ஆயிடும் நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் பெட்டராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எதுவுமே பண்ண மாட்டேன், நான் படத்தை வந்து இதே படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான ஃபேட்டை வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை அக்செப்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா நான் வழி இல்லை, நீங்க இப்படிப்பட்ட படத்தை கொடுத்தா இப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸா மக்கள் கிட்ட இருந்து வரும். ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு நான் சொல்லும்போது அவ்வளவு நாலேஜபிள் ஆயிட்டாங்க, அவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க. அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. See, audience will never ditch a good film. அவங்க ஆல்வேஸ் they will respect a good film, they will celebrate a good film. அது நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். ஸோ அது மாதிரி அட்லீஸ்ட் இந்த ஃபியூச்சராக அது மாதிரி நடக்கணும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ சார் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்க நமக்கு அந்த படம்லாம் டிசப்பாயிண்ட் ஆகுதுல்ல. இப்போ கங்குவா இருக்கட்டும், தக் லைஃபா இருக்கட்டும், அப்புறம் கூலியா இருக்கட்டும், அடுத்து ஜனநாயகம் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாமா வைக்க வேண்டாமா? இல்லை, இது எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கும். இதுவரையும் வந்தது எல்லாமே ஒரு பாடமா மாறும். இப்போ அதை எப்படி கரெக்டான முறையில் ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த டீமுக்கு தெரியும். அந்த டீம் இப்போ என்ன பண்ணுவாங்க, வேற மாதிரி செட்டில் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இன்டர்வியூ கொடுத்தாதானே பிரச்சனை, இன்டர்வியூ கொடுக்காது. ப்ரொமோஷன் தான் ப்ராப்ளமா இருக்கு. ப்ரொமோஷன் தான் பிரச்சனை, ப்ரொமோஷனே பண்ணாது. அது விஜய் சார் எப்படி ப்ரொமோட் பண்ண போறது இல்லை, அவர் ஈவெண்ட்டும் பண்ண போறது இல்லை. அப்போ என்ன ஆயிடுனா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆன் இட்ஸ் ஓன் தான் உருவாகும். அந்த படம் ப்ரொடியூசரும் பேச போறது இல்லை. அப்போ யாருமே பேச மாட்டாங்கன்னா படத்தினுடைய கண்டென்ட் தான் பேசும். which is a teaser trailer, அதோட படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெய்லர் விட்டாலே பெருசு, அவ்வளவுதான் கொடுப்பாங்க. படத்தை வந்து பார்த்துக்கோ, படம் பிடிச்சிருந்தா செலிப்ரேட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க தெளிவா இருப்பாங்க. இந்த ஃபீட்பேக்ல இருந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்ல. கண்டிப்பா இனிமே அவங்க வந்து ப்ராப்பரான முறையில் தான் அவங்க கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். யா சார், வேர்ட்ஸ் தான் சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 100 பாஷாவாக இருக்கட்டும், இன்டெலெக்சுவலான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் படத்தை பெருசாக பாதிச்சதும் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ன்றதை தாண்டி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சிலது ஃபேக்காக இருக்குது, காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி நெகட்டிவ் பிஆர்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா படங்களுக்கு? இல்லை, அதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் வியூ. நம்மளுக்கு பாசிட்டிவாக வரும்போது மட்டும் நம்ம வந்து நல்ல பிஆர் ஒர்க் பண்ணது, நல்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும்போது நெகட்டிவ் பிஆர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பணம் கொடுத்தா ஒன்று பேசுவாங்க, பணம் கொடுக்கலாம் ஒன்று பேசுவாங்க, அப்படிலாம் நான் வந்து நம்பல. அப்படிலாம் ரிவ்யூஸ் கிடையாது. யூ கான்ட் பை அவுட் ரிவ்யூஸ் லைக் தட். பணம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஹர்ட் ஆகும்போது பேசுற வார்த்தையா இருக்கும். எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. படம் வந்து கொடுத்தா, நான் முன்னாடி பேசுறது எப்படின்னா,
பணம் கொடுத்தா ரிவ்யூ பண்ணுவேன் சொல்றது தான் எனக்கு பிரச்சனை. ம். அதாவது சின்ன படங்களுக்கு என்ன சொன்னாங்க, பணம் கொடுத்தா நாங்க ரிவ்யூ பண்றோம், ம். ஆனா அந்த ரிவ்யூ வாங்க முடியாது. அந்த ரிவ்யூல அவங்க என்ன ஆனஸ்டா சொல்லுமோ அதை சொல்லிடுவாங்க. ஓகே. அங்க பயஸ்டா இருக்க மாட்டாங்க. பணம் கொடுத்தாதான் ரிவ்யூ பண்ணுவேன்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதை சார்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லா ரிவ்யூஸும் சொல்லிட்டாங்க இனிமே நாங்க ரிவ்யூ பண்றோம் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ரிவ்யூவர்ஸ். எல்லா படத்தையும் அவங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பணம் கொடுத்தாதான் ரிவ்யூ பண்ணுன்ற எண்ணமெல்லாம் போயிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிவ்யூல ஆனஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆனஸ்டா அவங்க பேசும்போது தே ஆர் ரிஃப்ளெக்டிங் வாட் த ஆடியன்ஸ் ஆர் சேயிங். ஓகே. அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீ பணம் கொடுக்கல அதனால இப்படி பேசுற, அப்படி ப்ரோமோட் பண்ற, அதனால நீ வந்து பணம் கொடுக்கலன்றதுனால தான் இப்படி எல்லாம் பண்ற, இவ்வளவு தூரம் ட்ரோல் பண்றன்றது எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து நம்ம மேல இருக்கிற மிஸ்டேக்கை மற்றவங்க மேல நம்ம திணிக்க நினைக்கக்கூடாது. நம்ம பேர்ல மிஸ்டேக் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அவங்க வேலையை பண்றாங்க, நம்ம வேலை கரெக்டாக பண்ணணும். நம்ம வந்து பெட்டரான படத்தை கொடுத்தா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் வராதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம அடுத்த கட்ட போனோம். எப்பவுமே நான் வந்து மணி சார் அண்ட் கமல் சாரை பார்க்குறேன். ஒரு தக் லைஃப் இவ்வளோ பெரிய ட்ரோல் வருது, didn't even respond, just moved on to the next film. ஏன் மூவ் ஆன் பண்ணாங்க? ஓகே, we made a mistake, now we have to learn from it and move on to the next. அவ்வளவுதான். அது மாதிரி மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே தவிர இவங்க கூட நம்ம உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணி நெகட்டிவிட்டி இவங்களை வந்து சண்டை போட்டுருந்தோம்னா நம்மளுக்கு தான் அது நெகட்டிவா போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நான் கத்துக்கிட்ட பாடம். அக்செப்ட் we failed, அவ்வளவுதான். we failed in some way, let's go on to the next. நான் இந்த படம் நான் சொல்ல மாட்டேன், எல்லா படத்துக்கும் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களை விட்டுருவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவங்க திருப்பி வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிட்டு ஐ மேட் a mistake. இப்போ அமீர் கான் ஓப்பனா சொல்றாரு, ஐ மேட் a mistake அந்த படத்துல. அப்படியே சொல்றாரு, நான் வந்து ரீமேக் ஒன்று பண்ணேன், தப்பா பண்ணிட்டேன், பெரிய லெவலில் மாட்டிக்கிட்டேன் ஓப்பனா சொல்றாருல்ல. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு படம் மிஸ் ஆகும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஓகே, எவ்ரிபடி வில் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அதனால திரைப்படங்களை நம்ம ஒரு திரைப்படம் என்பது ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டம் போகணும். என்னோட படத்தில் நான் வந்து தோல்வி அடையும் போது நான் அப்படியே அனுபவமாக தான் எடுத்துப்பேன். நான் வந்து டிப்ரெஸ் ஆகிட மாட்டேன். ஓகே, ஐ மேட் அ பிளண்டர், இட்ஸ் ஓகே, பனிஷ்மெண்ட் எனக்கு தான், லாஸ் ஆக போகிறது நான் தான், அதனுடைய எல்லா பிரச்சனைகளும் நான் தான் சந்திக்க போறேன். இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போனேன்னா பிரச்சனை இல்லை. நான் எல்லாரும் ப்ளேம் பண்ணிட்டே இருந்தேன்னா இதான் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா. அண்ட் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருந்த ஆதங்கங்களும் புரிஞ்சது. ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் மாறினா கரெக்டா இருக்கும்ன்றதும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த படங்கள் வரப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.